2024ஆம் ஆண்டின் ஒரு குளிரான அடர்ந்த இரவு அது. கடிகாரத்தில் இரவு மணி சுமார் 1 இருக்கும். சுந்தர் நகரின் ஒரு பழமையான புகழ்பெற்ற பகுதியின் குறுகிய சந்துகளில் ஒரே அமைதி நிலவியது. தெருவிளக்கின் மெலிதான மஞ்சள் வெளிச்சம் சாலையின் ஒரு மூலையை வெளிச்சமாக்கி கொண்டிருந்தது. அடிக்கின்ற காற்றில் அங்கு நின்றிருந்த ஒரு பழைய வேப்பமரம் விசித்திரமான சத்தங்களை எழுப்பிக் கொண்டிருந்தது. அந்த பகுதியே ஆழ்ந்த உறக்கத்தில் மூழ்கியிருந்தது. ஆனால் அதே திருப்பு முனையில் அமைந்திருந்த ஸ்ரீ நிவாசம் எனும் பெரிய வீட்டின் மேல் மாடியில் இருந்த ஒரு சிறிய அறையில் அமர்ந்திருந்த அனுசியாவின் இதயத்திலோ ஒரு புயலே வீசிக்கொண்டிருந்தது. அதை யாருமே பார்க்கவில்லை. அனுசியா தனது பெற்றோர் ராஜாராம் மற்றும் சாரதாவின் ஒரே மகள். ராஜாராம் நகரத்தின் பழைய சந்தையில் ஒரு சிறிய புத்தக கடையை நடத்தி வந்தார். அவருடைய வருமானம் மிகவும் குறைவுதான். ஆனால் அது மிகவும் நேர்மையான வருமானம். அவர் தன் மகளுக்கு ஒருபோதும் ஆடம்பர வாழ்க்கையை கொடுத்ததில்லை. ஆனால் நல்ல ஒழுக்கம், மரியாதை, பெரியோர்களை மதித்தல் மற்றும் எந்த சூழ்நிலையிலும் பொறுமையை கடைபிடித்தல் ஆகியவற்றை நிச்சயமாக கற்றுக் கொடுத்திருந்தார். சாரதா எப்போதும் கூறுவார், மகளே, ஒரு குடும்பத்தை வாழ வைக்க பொருளின் மின்னுதல் தேவையில்லை, நல்ல நடத்தையும் பொறுமையும் தான் தேவை. அனுசியா சிறு வயதிலிருந்தே இவற்றினையே கற்றுக்கொண்டிருந்தாள். பெரியோர்களுக்கு முன்னால் எதிர்த்து பேசாமல் இருப்பது, கணவனின் வீடே தன் உலகம் என நினைப்பது, எந்த கஷ்டத்தையும் புன்னகையோடு எதிர்கொள்வது. ஆனால் இவ்வளவு ஆசைகளுடனும் சொந்தங்களின் ஆசைகளுடனும் வாக்கப்பட்டு வந்த வீடே ஒரு நாள் தன் சுயமரியாதைக்கே மிக வலிமிகுந்த பரீட்சையாக மாறும் என்று அவள் சிறிதும் எதிர்பார்க்கவில்லை. அறையின் கதவுக்கு வெளியே திடீரென கனமான காலடி சத்தம் கேட்டது. தொடர்ந்து பலமான தட்டுதலும் கேட்டது. அனுசியாவின் இதயம் பலமாக அடித்தது. அவள் நடுக்கத்தோடு எழுந்தாள். அவசரமாக தன் புடவை தலைப்பை சரி செய்து முகத்து வேர்வையை துடைத்துவிட்டு கதவை நோக்கி சென்றாள். கதவை திறந்ததும் எதிரே மீனாட்சி நின்று கொண்டிருந்தார். மீனாட்சி அனுசியாவின் கணவன் கார்த்திக்கின் தாய். வயது 55க்கு மேல் இருக்கும். முகத்தில் வயதானதன் ஆழமான சுருக்கங்கள் இருந்தன. ஆனால் கண்களிலோ ஒருவித கொடூரமான கண்டிப்பு இருந்தது. அந்த முழு வீட்டிலுமே மீனாட்சியின் பேச்சே இறுதி தீர்ப்பாக இருந்தது. அவருடைய கணவர் அருணாச்சலம் இயல்பிலேயே மிகவும் அமைதியான நல்ல மனிதர். ஆனால் வீட்டின் உள் விவகாரங்களில் அவருடைய அந்த மௌனமே அனுசியாவிற்கு மிகப்பெரிய பாரமாக மாறியிருந்தது. கார்த்திக் சொந்த தொழிலில் மிகவும் பலவீனமாக இருந்தான். தன் தாயின் முன்னால் நின்று ஒரு வார்த்தை கூட பேசும் தைரியம் அவனுக்கு இல்லை. கார்த்திக்கின் தங்கை கீதா எப்போதும் தன் தாய் செய்யும் சரி தவறுகளுக்கு ஜால்ரா அடிப்பவள். அனுசியாவின் ஒவ்வொரு வேதனையையும் ஒரு நாடகம் என்று சொல்லி சிரித்து ஒதுக்குபவள். மீனாட்சி அனுசியாவை மேலிருந்து கீழ்வரை பார்த்து ஒரு குளிர்ந்த இளக்காரமான பார்வையோடு சொன்னார், இன்னும் விழித்து கொண்டிருக்கிறாயா மகாராணி? காலையில் சூரியன் உதிப்பதற்குள் எழுந்து முற்றம் முழுவதையும் பெருக்கி சுத்தம் செய்ய வேண்டும். வீட்டுக்கே சமையல் செய்ய வேண்டும். அல்லது இங்கே சும்மா ஓய்வெடுக்க மட்டும்தான் வந்தாயா? அனுசியா தன் பார்வையை கீழே தாழ்த்தியபடி மிகவும் மெதுவான மிருதுவான குரலில் சொன்னாள், மன்னித்து விடுங்கள் அத்தை. தலை மிகவும் பலமாக வலித்தது. அதனால் படுத்தும் தூக்கம் வரவில்லை. அதை கேட்டதும் மீனாட்சியின் கண்கள் மேலும் கடுமையாயின. அவர் நக்கலாக சொன்னார், வந்து இன்னும் 4 மாதங்கள் கூட ஆகவில்லை. அதற்குள் கெத்து விண்ணை தொடுகிறது. உன் தகப்பன் வழியனுப்பும் போது சீர்வரிசை பொருட்களை பெயரளவுக்குத்தான் அனுப்பினான். ஆனால் உன்னுடைய இந்த செல்லத்தையும் கெத்தையும் அளவுக்கு அதிகமாக அனுப்பிவிட்டான். இந்த காரமான வார்த்தையை கேட்டதும் அனுசியாவின் தொண்டை அடைப்பது போல் இருந்தது. அவள் எதுவும் பேசவில்லை. தன் பார்வையை தரையிலேயே பதித்து கொண்டாள். ஆனால் அவளது மூடிய கண்களுக்கு முன்னால் அவளது தந்தை ராஜாராமின் களைப்பான முகம் வந்து போனது. அவர் தன் வாழ்நாள் முழுவதன் சேமிப்பையும் தன் இரத்த வேர்வையின் ஒவ்வொரு ரூபாயையும் தன் மகளின் திருமணத்திற்காக செலவழித்திருந்தார். யாருடைய முன்னாலும் கையேந்தாத அந்த தந்தை மகளின் திருமணத்தில் எந்த குறையும் வந்துவிடக்கூடாது என்பதற்காக தன் முன்னோர்களின் பழமையான கடிகாரத்தையும் கடையின் ஒரு பகுதியையும் கூட விற்றிருந்தார்.
அனுசியா உள்ளுக்குள் தைரியத்தை வரவழைத்து கொண்டு மிகவும் மெதுவாக சொன்னாள், அத்தை, என் அப்பா தன் சக்திக்கு மீறி எல்லாவற்றையும் செய்தார். அவர் யாருடைய உரிமையையும் பறித்ததில்லை. மீனாட்சி உரக்க நக்கலாக சிரித்துவிட்டு சொன்னார், சக்தியா? எங்கள் கார்த்திக்கு இந்த நகரத்தின் பெரிய பெரிய குடும்பங்களில் இருந்தெல்லாம் வரன் வந்தது. மக்கள் அவனுடைய புதிய தொழிலில் லட்சக்கணக்கில் முதலீடு செய்ய தயாராக இருந்தார்கள். தங்கம் தர தயாராக இருந்தார்கள். கார் தர தயாராக இருந்தார்கள். ஆனால் இவன் எதை பார்த்து உன்னை விரும்பி தொலைத்தானோ தெரியவில்லை. இப்போது இவனுடைய இந்த அறிவில்லாத விருப்பத்துக்கான தண்டனையை இந்த அடங்காத குடும்பமே அனுபவித்து கொண்டிருக்கிறது. அதற்குள் கீதாவும் அறையின் கதவருகே வந்து நின்றாள். அவளது முகத்தில் ஒரு தந்திரமான புன்னகை இருந்தது. ஆனால் அவளது பேச்சில் விஷம் கலந்திருந்தது. அவள் சொன்னாள், அம்மா, நீங்களும் ஏன் இந்த நள்ளிரவில் உங்கள் இரத்தத்தை கொதிக்க வைத்துக் கொள்கிறீர்கள்? இப்படிப்பட்ட பெண்கள் முதலில் பிறந்த வீட்டில் மிகவும் நல்லவர்கள் போல் நடிப்பார்கள். அப்புறம் கல்யாணத்திற்கு பிறகு இப்படி ஒடுங்கி போய் அழுவது போல் நாடகமாடுவார்கள். அப்போதானே நாம் இவர்கள் மீது கொடுமைப்படுத்துவதாக எல்லோருக்கும் தோன்றும். அனுசியாவின் கண்களில் நீர் வழிகிறது. அவள் கீதாவை பார்த்து மிகவும் உடைந்த குரலில் சொன்னாள், கீதா, நான் எந்த நாடகமும் செய்ய விரும்பவில்லை. நான் இந்த வீட்டில் மரியாதையோடு வாழ மட்டுமே விரும்புகிறேன். கீதா உரக்க சிரித்துவிட்டு சொன்னாள், மரியாதையா? வெறும் கையோடு வந்த பெண்ணுக்கு இப்போது மரியாதையை பற்றி இவ்வளவு அக்கறை வந்துவிட்டதா? இந்த வார்த்தை அனுசியாவின் இதயத்தில் ஒரு கனமான பாறை வீழ்ந்தது போல் இருந்தது. ஆனால் அவள் திரும்ப பதில் எதுவும் சொல்லவில்லை. அவளது தாய் கொடுத்த அறிவுரை இந்த நேரத்தில் அவளது உதடுகளுக்கு பூட்டாக மாறியிருந்தது. மீனாட்சி போகும்போது மிகவும் கடுமையான தொனியில் எச்சரித்தார். காலை 5 மணிக்குள் எல்லா வேலையும் முடிந்திருக்க வேண்டும். சமையலறை பளபளக்க வேண்டும். துணிகள் துவைக்கப்பட்டிருக்க வேண்டும். ஒரு விஷயத்தை காதை திறந்து கேட்டுக்கொள். உன் தாய் தந்தையரிடம் இங்கு நடக்கும் ஒரு விஷயத்தையாவது சொல்ல முயற்சி செய்தாய் என்றால் இந்த வீட்டில்தான் உனக்கு கடைசி நாள் என்பதை புரிந்து கொள். அனுசியா அமைதியாக தலை குனிந்தாள். அவள் மீண்டும் தன் அறைக்கு வந்தாள். பழமையான கட்டிலின் மூலையில் அமர்ந்து தன் 2 கைகளையும் பார்க்கத் தொடங்கினாள். பாத்திரங்களை கழுவியதாலும் துணிகளை துவைத்ததாலும் அவளது விரல்களில் சிவந்த தழும்புகள் விழுந்திருந்தன. உள்ளங்கைகளின் தோல் வறண்டு போய் உரிந்து கொண்டிருந்தது. நாள் முழுவதன் வேலைகளான பாத்திரங்கள், தரை, சமையலறை, பெருக்குவது, தண்ணீர் என அனைத்தும் தனியாளாக அவளது தோள்களிலேயே சுமத்தப்பட்டிருந்தது. ஆனால் அனுசியாவிற்கு மிகப்பெரிய பாரமாக அந்த உடற்சோர்வு இருக்கவில்லை. உண்மையான பாரம் அந்த ஏச்சு பேச்சுகளும் தான் ஒரு ஏழை வீட்டிலிருந்து வந்தவள் என்பதை தினமும் உணர்த்திய அந்த மன உளைச்சலுமே ஆகும். அவள் தன் நடுங்கும் கைகளை உயர்த்தி இறைவனிடம் மிகவும் மெதுவான குரலில் சொன்னாள், இது என் பொறுமைக்கான சோதனை என்றால் எனக்கு சக்தியை கொடு இறைவா. ஆனால் என் அப்பாவின் சுயமரியாதையை காப்பாற்று. அடுத்த நாள் காலையில் பறவைகளின் ஒலி அப்பகுதியின் அமைதியை கலைத்தபோது வானத்தில் லேசான வெளிச்சம் பரவிக் கொண்டிருந்தது. சாலைகளில் சில முதியவர்கள் காலை நடைப்பயிற்சிக்கு சென்று கொண்டிருந்தனர். ஆங்காங்கே வீடுகளில் பாத்திரங்களின் சத்தம் தொடங்கப்பட்டிருந்தது. ஆனால் அனுசியாவிற்கோ இந்த புதிய காலை பொழுது எந்த நிவாரணத்தையும் தராமல் மற்றொரு கடுமையான பரீட்சையின் தொடக்கமாகவே இருந்தது. அவள் அதிகாலையில் இருந்தே குளிர்ந்த தண்ணீரில் கையிட்டு முற்றத்தின் தரையை சுத்தம் செய்து கொண்டிருந்தாள். குளிரின் காரணமாக அவளது கைகள் மரத்து போயிருந்தன. இரவு முழுதும் தூங்காத தூக்கமும் சோர்வும் அவளது முகத்தில் தெளிவாக தெரிந்தன. ஆனால் மீனாட்சியின் பார்வையில் இவற்றிற்கு எந்த மதிப்பும் இருக்கவில்லை. அருணாச்சலம் வெளியே வரவேற்பறையில் அமர்ந்து செய்தித்தாள் படித்து கொண்டிருந்தார். அவர் இயல்பிலேயே ஒரு நல்ல மனிதர். ஆனால் மிகவும் பலவீனமானவர். தன் கண் முன்னால் வீட்டில் நடக்கும் இந்த அநியாயத்தை அவர் பார்த்தார். ஆனால் ஒவ்வொரு முறையும் தான் பேசினால் வீட்டின் சூழல் கெட்டுவிடும், சண்டை அதிகமாகிவிடும் என்று நினைத்தே அமைதியாக இருந்து விட்டார். தவறான ஒரு விஷயத்தில் சாதிக்கப்படும் மௌனமும் கூட அந்த அக்கிரமத்தின் ஒரு பெரிய பகுதியாக மாறிவிடுகிறது என்பதை
புரிந்து கொள்ள அவர் முற்றிலும் தவறிவிட்டார். மீனாட்சி சமையலறையில் இருந்து வெளியே வந்து முற்றத்திற்கு வந்தார். அவர் தரையை பார்த்துவிட்டு காலால் தண்ணீரை தள்ளிவிட்டபடியே கத்தினார். இதைத்தான் உன் பிறந்த வீட்டில் சுத்தம் செய்ய கற்றுக்கொண்டாயா? உன் தாய் தந்தையர் உனக்கு ஏதாவது நாகரிகத்தை கற்றுக் கொடுத்தார்களா? அல்லது பெரிய பெரிய வார்த்தைகளை பேச மட்டும்தான் கற்றுக் கொடுத்தார்களா? அனுசியா எந்த விவாதமும் செய்யாமல் உடனடியாக சொன்னாள், அத்தை, நான் இப்போதே இந்த இடத்தை மீண்டும் சுத்தம் செய்கிறேன். கீதா பின்னால் இருந்து டீ கப்பை கையில் ஏந்தியபடி வந்து சொன்னாள், அம்மா, இவளுக்கு ஒவ்வொரு வேலையையும் 10 முறை சொல்ல வேண்டியிருக்கிறது. சிறிய குடும்பத்து பெண்களுக்கு வேலை செய்யும் முறையே தெரியாது. அளவும் சாக்குப்போக்கு சொல்லவும் மட்டும்தான் தெரியும். அனுசியா துடைக்கும் துணியை கையில் இறுக்கமாக பிழிந்தாள். அவளது கைகளின் நரம்புகள் புடைத்தன. அவள் தன் சோர்வான ஆனால் நிதானமான குரலில் சொன்னாள், நான் என் தரப்பில் முழுமையாக முயற்சிக்கிறேன். மீனாட்சி தண்ணீர் பக்கெட்டை அவளை நோக்கி பலமாக தள்ளியபடி சொன்னார், முயற்சியா? முயற்சிகளால் குடும்பங்கள் நடப்பதில்லை அனுசியா. குடும்பத்தை நடத்துவதற்கு சுணக்கம் இல்லாத பணிவு வேண்டும். அது தாய் தகப்பன் தன் மகளை சரியாக வளர்த்தெடுத்த இடத்திலிருந்துதான் வரும். அனுசியா இந்த முறை முதன்முறையாக தன் தலையை நிமிர்த்தி நேரடியாக மீனாட்சியின் கண்களை பார்த்தாள். அவளது கண்களில் கண்ணீர் இருந்தது உண்மைதான். ஆனால் அவளது குரலில் ஒரு விசித்திரமான உறுதி இருந்தது. அவள் சொன்னாள், அத்தை, நீங்கள் எனக்கு என்ன சொல்ல வேண்டுமானாலும் தாராளமாக சொல்லிக் கொள்ளுங்கள். ஆனால் தயவு செய்து என் தாய் தந்தையர் மீது விரல் நீட்டாதீர்கள். அவர்கள் என்னை மிகவும் நேர்மையாகவும் மரியாதையுடனும் வளர்த்திருக்கிறார்கள். மீனாட்சியின் முகம் கோபத்தால் சிவந்தது. அவர் சொன்னார், அப்படியா? இப்போது எங்கள் முன்னால் உனக்கு நாக்கு தடிக்கிறதா? நிறைய பதில் பேச வந்துவிட்டதா உனக்கு? மீண்டும் முற்றம் முழுவதையும் சுத்தம் செய். நான் சொல்லும் வரை சமையலறையில் இருந்து ஒரு சொட்டு தண்ணீர் கூட உனக்கு கிடைக்காது. வரவேற்பறையில் அமர்ந்திருந்த அருணாச்சலம் இதையெல்லாம் கேட்டார். அவர் கையில் இருந்த செய்தித்தாள் லேசாக அசைந்தது. அவர் மிகவும் மெதுவான குரலில் சொன்னார், மீனா, பொண்ணு காலையில் இருந்தே வேலை செய்து கொண்டிருக்கிறாள். கொஞ்சம் நிறுத்து. ஆனால் மீனாட்சி உடனடியாக அவரை நோக்கி திரும்பி காரமான தொனியில் சொன்னார், நீங்கள் நடுவில் பேசாதீர்கள். உங்களின் இந்த இரக்கமும் மென்மையும் தான் இன்று மருமகளின் தோரணையை இவ்வளவு தூரம் மாற்றியிருக்கிறது. அருணாச்சலம் ஒரு பெருமூச்சு விட்டு மீண்டும் செய்தித்தாளுக்கு பின்னால் தன்னை ஒளித்து கொண்டார். அனுசியா மாமனாரின் இந்த இயலாமையை பார்த்தாள். அந்த கணத்தில் அவளது மனதில் ஒரு விஷயம் தெளிவாக புரிந்தது. கசப்பான வார்த்தைகளை பேசுபவன் மட்டும் அநியாயம் செய்பவன் அல்ல. உண்மை தன் கண்முன்னே சாவதை பார்த்தும் அமைதியாக இருப்பவனும் அந்த அக்கிரமத்தின் உண்மையான குற்றவாளிதான். நண்பகல் வேளையில் வெயில் மிகவும் உறைப்பதாக மாறியிருந்தது. முற்றத்தின் ஒரு மூலையில் துணிகளின் பெரிய மலையே குவிக்கப்பட்டிருந்தது. கார்த்திக்கின் சட்டைகள், கீதாவின் கனமான சுடிதார்கள், மீனாட்சியின் புடவைகள் மற்றும் வீட்டின் கனமான போர்வைகள் என அனைத்தும் அனுசியாவின் முன்னால் கொண்டு வந்து வைக்கப்பட்டன. வீட்டில் துவைக்கும் பவுடரும் குறைவாக இருந்தது. குழாயில் வரும் தண்ணீரும் மிகவும் குளிர்ச்சியாக இருந்தது. அனுசியாவின் கை கொப்புளங்கள் ஏற்கனவே வலித்து கொண்டிருந்தன. அவள் எப்படியோ துணிகளை துவைக்கத் தொடங்கினாள். சிறிது நேரத்திற்கு பிறகு கீதா அங்கு வந்தாள். அவள் துவைத்த ஒரு சட்டையை எடுத்து உரக்க கத்தினாள், அம்மா, இங்கே வந்து பாருங்கள். இந்த சட்டையின் காலர் இன்னும் அழுக்காகவே இருக்கிறது. இவளுக்கு ஒழுங்காக துணி துவைக்க கூட தெரியவில்லை. மீனாட்சி உடனடியாக அங்கு வந்து அந்த துணியை அனுசியாவின் முகத்திற்கு நேரே தூக்கி எறிந்தபடி சொன்னார், இப்படித்தான் உங்கள் வீட்டில் துணி துவைப்பார்களா? எங்கள் வீட்டின் விலை உயர்ந்த துணிகளை பாழாக்க வந்திருக்கிறாயா? அனுசியா தன் சோர்வான குரலில் சொன்னாள், அத்தை, துவைக்கும் பவுடர் கொஞ்சம் குறைவாக இருந்தது. இன்னும் கொஞ்சம் கிடைத்திருந்தால் இந்த கரை எளிதாக போயிருக்கும். மீனாட்சியின் முகத்தில் ஒரு கொடூரமான நக்கல் உருவானது. அவர் சொன்னார், ஆஹா, பவுடரும் நாங்களே தர வேண்டும், சோறும் நாங்களே போட வேண்டும், தங்குவதற்கு கூரையும் நாங்களே தர வேண்டும். மேலாக உன்னுடைய இந்த துப்பில்லாத தனத்தின் பாரத்தையும் நாங்களே சுமக்க வேண்டுமா? அனுசியாவின் கைகள் அப்படியே நின்றன.
அவள் அந்த துணியை மெதுவாக கீழே வைத்துவிட்டு எழுந்து நின்றாள். அவள் சொன்னாள், என் அப்பா ஒரு சிறிய கடையை நடத்தினாலும் அவர் சுயமரியாதை உள்ளவர். என் குறைகளை சொல்லுங்கள், நான் திருத்திக் கொள்கிறேன். ஆனால் ஒவ்வொரு விஷயத்திலும் என் வறுமையை கேலி செய்யாதீர்கள். கீதா உடனடியாக ஏளனம் செய்தாள். பாருங்களேன், சிறிய வீட்டு பெண்ணுக்கு தன் சுயமரியாதையை பற்றி எவ்வளவு அக்கறை இருக்கிறது என்று. அனுசியா கீதாவை பார்த்து சொன்னாள், கீதா, வறுமை என்பது வெட்கப்பட வேண்டிய விஷயம் அல்ல. ஒருவன் மற்றவனின் கட்டாயத்தை தன் பலமாக நினைத்து தவறாக பயன்படுத்தும் போதுதான் வெட்கப்பட வேண்டும். இதை கேட்டதும் கீதாவின் முகம் கோபத்தால் சிவந்தது. மீனாட்சி முன்னும் பின்னும் யோசிக்காமல் முன்னோக்கி வந்து அனுசியாவின் கையை மிகவும் பலமாக பிடித்து அதை கரடு முரடான துணியில் வைத்து உராய்ந்தார். அனுசியா வலியால் அலறினாள். அவளது கை அந்த கரடு முரடான பரப்பில் தேய்த்து தோல் உரிந்தது. அவள் சொன்னாள், அத்தை, விட்டுவிடுங்கள், என் கை மிகவும் வலிக்கிறது. மீனாட்சி குளிர்ந்த கொடூரமான தொனியில் சொன்னார், இந்த வலி நினைவிருக்கும் வரை உனக்கு வேலையை ஒழுங்காக செய்யவும் நினைவிருக்கும். சரியாக அதே நேரத்தில் வீட்டின் முதன்மை வாசல் அருகே கார்த்திக் நின்று கொண்டிருப்பது தெரிந்தது. கல்யாணத்திற்கு முன்பு அனுசியாவிடம் தொலைபேசியில் மிகவும் கண்ணியமாகவும் அன்பாகவும் பேசிய அதே கார்த்திக். திருமண மேடையில் அனுசியாவிற்கு எந்த குறையும் வைக்க மாட்டேன் என்று சொன்ன அதே கார்த்திக். ஆனால் திருமணத்திற்கு பிறகு அனுசியாவிற்கு அவனது ஆதரவு மிகவும் தேவைப்பட்ட ஒவ்வொரு திருப்பு முனையிலும் அவன் ஒரு ஊமை பார்வையாளனாகவே மாறினான். அனுசியா தன் வலி நிறைந்த நம்பிக்கையுடன் கூடிய கண்ணீர் கண்களால் கார்த்திக்கின் பக்கம் பார்த்து சொன்னாள், கார்த்திக், அத்தை என்ன செய்தார் என்று பார்த்தீர்களா? கார்த்திக் அனுசியாவின் கண்களிலிருந்து தன் பார்வையை விலக்கிக் கொண்டு மிகவும் லேசான தொனியில் சொன்னான், அனுசியா, அம்மா உனக்கு வீட்டின் வழிமுறைகளைத்தான் கற்றுக் கொடுக்கிறார். நீ ஒவ்வொரு சிறிய விஷயத்தையும் கொடுமை என்று பெயர் சூட்டாதே. வீட்டில் வாழ வேண்டும் என்றால் கொஞ்சம் சகித்து கொள்ளத்தான் வேண்டும். இதை கேட்பது அனுசியாவிற்கு ஓர் ஆழமான அதிர்ச்சியை விட குறைவாக இருக்கவில்லை. வலி அவளது கையில் இருந்தது உண்மைதான். ஆனால் உண்மையான அடி அவள் கார்த்திக் மீது வைத்திருந்த அந்த நம்பிக்கையில் விழுந்தது. அவள் நடுங்கும் குரலில் கார்த்திக்கிடம் கேட்டாள், அப்படியானால் உங்களை பொறுத்தவரை கொடுமை என்பதன் விளக்கம் என்ன கார்த்திக்? கார்த்திக்கிடம் இதற்கு பதில் எதுவும் இருக்கவில்லை. அவன் அமைதியாக அங்கிருந்து விலகி தன் அறைக்கு சென்று விட்டான். அவனது இந்த மௌனம் அனுசியாவின் மிஞ்சி இருந்த கடைசி நம்பிக்கையையும் என்றென்றைக்குமாக அழித்துவிட்டது. அதே மாலை வேளையில் ஸ்ரீனிவாசம் கதவில் ஒரு லேசான தட்டல் கேட்டது. அனுசியா சென்று கதவை திறந்தபோது எதிரே அவளது தந்தை ராஜாராம் நின்று கொண்டிருந்தார். அதே சாதாரண சட்டை, முகத்தில் முதிர்ந்த வயதின் சோர்வு, ஆனால் கண்களில் தன் மகளின் மீதான ஆழமான அன்பு. அவர் தன் மகளை பார்க்க வந்திருந்தார். வரும் வழியில் அனுசியாவிற்கு பிடித்த சில இனிப்புகளையும் பழங்களையும் வாங்கி வந்திருந்தார். அவர் புன்னகைத்தபடியே சொன்னார், வணக்கம் அம்மா, எப்படி இருக்கிறாய்? அனுசியா தன் கண்ணீரை உள்ளுக்குள் அடக்கி கொண்டு முகத்தில் ஒரு போலி புன்னகையை வரவழைக்க முயன்றாள். அவள் சொன்னாள், அப்பா, நீங்களா திடீரென்று? நான் நன்றாக இருக்கிறேன். ஆனால் ஒரு தந்தையின் கூர்ந்த பார்வைக்கு தன் மகளின் மறைக்கப்பட்ட வலி எப்படி மறையும்? ராஜாராமின் பார்வை உடனடியாக அனுசியாவின் கைகள் மீது விழுந்தது. புடவை தலைப்பிற்கு பின்னால் கைகளை மறைக்க அவள் செய்த முயற்சி தோற்றுப்போனது. அவர் அனுசியாவின் கையை தன் கைகளில் எடுத்து அதிர்ச்சியுடன் சொன்னார், மகளே, உன் கைகள் ஏன் இவ்வளவு சிவந்திருக்கின்றன? இந்த கொப்புளங்கள் எப்படி வந்தன? அனுசியா உடனடியாக தன் கையை பின்னுக்கு இழுத்து கொண்டு சொன்னாள், ஒன்றுமில்லை அப்பா, சமையலறையில் வேலை செய்யும் போது கொஞ்சம் சுடுதண்ணீர் சிந்திவிட்டது. நீங்கள் கவலைப்படாதீர்கள். அப்போது மீனாட்சி அறையிலிருந்து வெளியே வந்தார். அவருடைய முகத்தில் திடீரென ஒரு செயற்கையான இனிமை வந்தது. அவர் மிகவும் மரியாதையான தொனியில் சொன்னார், அடடா சம்மந்தி, நலம்தானா? நீங்கள் சிறிய விஷயத்திற்கெல்லாம் பதற்றப்படுகிறீர்கள். இப்போது புதிய வீட்டிற்கு வந்திருக்கிறாள்.
கொஞ்சம் வேலை செய்யத்தானே செய்வாள். வேலை செய்தால் கைகள் கொஞ்சம் சிவக்கத்தானே செய்யும். நாங்கள் இவளை எங்கள் மகளை விட மேலாக வைத்திருக்கிறோம். ராஜாராம் மீனாட்சியை ஆழமாக பார்த்தார். பிறகு தன் மகளின் முகத்தை பார்த்து சொன்னார், இவளை உங்கள் மகளாகவே நினைக்கிறீர்கள் என்றால் என் குழந்தையின் கண்களில் இந்த பயம் ஏன் இருக்கிறது? இந்த சோகம் ஏன் இருக்கிறது? மீனாட்சியின் போலி புன்னகை ஒரே நொடியில் மறைந்தது. அவர் கடுமையான குரலில் சொன்னார், உங்கள் மகள் உங்கள் முன்னால் வேண்டுமென்றே இப்படி மூஞ்சியை வைத்துக் கொள்கிறாள். அப்போதானே நாங்கள் இவளை அநியாயம் செய்வதாக உங்களுக்கு தோன்றும். இதெல்லாம் இவளது சதி. சூழ்நிலை மோசமாவதை பார்த்து அனுசியா உடனடியாக சொன்னாள், இல்லை அப்பா, அப்படியெல்லாம் எதுவும் இல்லை. நீங்கள் தயவு செய்து வீட்டிற்கு செல்லுங்கள். நான் உண்மையிலேயே நன்றாக இருக்கிறேன். ராஜாராமின் குரல் இந்த முறை கனத்தது. அவர் அனுசியாவின் முகத்தை தன் இரு கைகளாலும் ஏந்தி சொன்னார், அனுசியா, சிறுவயதில் நீ முழங்காலிட்டு கீழே விழும்போது கூட அப்பா எனக்கு வலியில்லை என்றுதான் சொல்வாய். உன் அம்மா அழுதுவிடக்கூடாது என்பதற்காக. இன்றைக்கும் நீ அதையேதான் செய்கிறாய். ஆனால் மகளே, உன் இந்த வயதான தகப்பன் அவ்வளவு அறிவில்லாதவன் அல்ல. இதை கேட்டதும் அனுசியாவின் பொறுமையின் அணை உடைந்தது. அவளது கண்களில் இருந்து கண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது. அதே நேரத்தில் கார்த்திக்கும் அங்கு வந்தான். அவன் விஷயத்தை சரி செய்ய முயன்றபடியே சொன்னான், மாமா, நீங்கள் வீணாக கவலைப்படுகிறீர்கள். அனுசியா கொஞ்சம் உணர்ச்சிவசப்படுபவள். எல்லா சிறிய விஷயத்தையும் மனதிற்குள் எடுத்துக்கொள்கிறாள். ராஜாராம் கார்த்திக்கின் பக்கம் பார்த்தார். அவருடைய குரல் மிகவும் மெதுவாக இருந்தது. ஆனால் அதில் ஒரு கனம் இருந்தது. அறையில் திடீரென அமைதி நிலவியது. அவர் சொன்னார், கார்த்திக், மனைவி மென்மையானவளாகவோ உணர்ச்சிவசப்படுபவளாகவோ இருந்தால் அவளுக்கு ஒரு பலமான கேடயமாக இருப்பதுதான் கணவனின் கடமை. அவளது சுயமரியாதைக்கு முன்னால் நிற்கும் ஒரு பலவீனமான சுவராக இருப்பது அல்ல. கார்த்திக் வெட்கத்தால் தன் தலையை குனிந்து கொண்டான். இதை பார்த்த மீனாட்சியின் கோபம் வெடித்தது. அவர் எரிச்சலுடன் சொன்னார், சம்மந்தி அவர்களே, உங்களுக்கு எங்கள் வழிகளிலும் எங்கள் வீட்டிலும் இவ்வளவு நம்பிக்கை இல்லை என்றால் உங்கள் செல்ல மகளை இப்போதே உங்களுடன் உங்கள் வீட்டிற்கு அழைத்து செல்லலாம். அந்த கசப்பான வார்த்தை அந்த அறையில் ஒரு வெடிகுண்டு போல் வெடித்தது. அனுசியா பயத்துடன் மீனாட்சியை பார்த்தாள். ராஜாராமின் விரல்கள் நடுங்கத் தொடங்கின. அவர் மிகவும் நிதானமான வார்த்தைகளில் சொன்னார், நான் என் மகளை திரும்ப அழைத்து செல்ல வரவில்லை. என் குழந்தை மகிழ்ச்சியாக இருக்கிறாளா இல்லையா என்று பார்க்கத்தான் வந்தேன். அனுசியா தன் கண்ணீரை துடைத்தபடி சொன்னாள், அப்பா, நீங்கள் தயவு செய்து இங்கிருந்து செல்லுங்கள். நான் எல்லாவற்றையும் பார்த்து கொள்கிறேன். ராஜாராம் தன் மகளை ஒரு கடைசி ஆழமான பார்வையால் பார்த்தார். அதில் இயலாமையின் வலியும் இருந்தது. பெயர் தெரியாத ஒரு பயமும் இருந்தது. அவர் கனத்த அடிகளுடன் அங்கிருந்து சென்றார். ஆனால் அவர் சென்ற பிறகும் அவளது மகள் உண்மையிலேயே எல்லாவற்றையும் பார்த்து கொள்வாளா என்ற விடையற்ற கேள்வி அந்த இடத்தில் மிதந்து கொண்டிருந்தது. ராஜாராம் சென்றதும் வீட்டின் சூழல் மீண்டும் முற்றிலும் மாறியது. மீனாட்சியின் முகம் கோபத்தால் சிவந்தது. அவர் அனுசியாவை பார்த்து கத்தினார், இன்று நல்ல நாடகமாடினாய். உன் தந்தையின் முன்னால் அழுது எங்களை வில்லனாக ஆக்கிவிட்டாய். நான் அவர்களிடம் எதுவும் சொல்லவில்லை அத்தை. அவர்கள் பார்த்ததை தங்கள் சொந்த கண்களாலேயே பார்த்தார்கள். கீதா நடுவில் புகுந்து சொன்னாள், அம்மா, இவள் ஒரு நாள் நம் முழு குடும்பத்தின் பெயரையும் சமூகத்தில் மண்ணோடு மண்ணாக ஆக்கிவிடுவாள். இவளுக்கு சிகிச்சை அளிப்பது மிகவும் அவசியம். கார்த்திக் ஒரு நீண்ட சோர்வான பெருமூச்சை விட்டு அனுசியாவிடம் சொன்னான், அனுசியா, நீ ஏன் புரிந்து கொள்ள மாட்டேன்கிறாய்? வீட்டின் விஷயங்கள் எப்போதும் 4 சுவர்களுக்கு வெளியே போகக்கூடாது. அனுசியா கார்த்திக்கின் கண்களை நேராக பார்த்து சொன்னாள், கார்த்திக், வீட்டிற்குள் நீதியும் மனித நேயமும் படுகொலை செய்யப்படும் போதுதான் வீட்டின் விஷயங்கள் வெளியே போகின்றன. நான் யாரிடமும் எதுவும் சொல்லவில்லை. ஆனால் என் இந்த காயங்கள் கத்தி கத்தி உண்மையை சொல்கின்றன. கார்த்திக் எரிச்சலுடன் சொன்னான், நீ ஏன் ஒவ்வொரு விஷயத்திலும் கொடுமையையும் சித்திரவதையையும் தேடுகிறாய்?
அனுசியாவின் பொறுமை பாத்திரம் இப்போது முற்றிலும் நிரம்பி வழிந்தது. அவள் சொன்னாள், ஏனென்றால் இங்கே தினமும் எனக்கு என் வறுமை ஏளனம் செய்யப்படுகிறது. தினமும் என் தந்தையின் நேர்மை கேலி செய்யப்படுகிறது. தினமும் நான் இந்த வீட்டிற்கு குறைந்த சீர்வரிசை பொருட்களை கொண்டு வந்தேன் என்பது எனக்கு உணர்த்தப்படுகிறது. இதை சித்திரவதை என்று சொல்லாவிட்டால் கார்த்திக், உலகத்தில் கொடுமை என்பதற்கு வேறு என்ன பெயர்? மீனாட்சி கோபத்தில் 2 அடி முன்னால் வந்து சொன்னார், போதும், உன் தேவையில்லாத பேச்சை ரொம்ப கேட்டாச்சு. இந்த வீட்டில் வாழ வேண்டுமென்றால் உன் கண்களையும் தலையையும் தாழ்த்தி அடிபணிந்துதான் வாழ வேண்டும். இல்லையென்றால் இந்த வீட்டின் கதவு உனக்காக எப்போதும் திறந்திருக்கிறது. அனுசியா நேரடியாக மீனாட்சியிடம் கேட்டாள். நான் என் தலையை குனிந்து கொண்டாலும் அத்தை, என் தாய் தந்தையரை ஏசுவதை நிறுத்தி விடுவீர்களா? என்னை ஒரு மனிதனாக மதிப்பீர்களா? மீனாட்சி எந்த தயக்கமும் இன்றி நேரடி கொடூரமான பதிலை சொன்னார். உன் தகப்பன் எங்கள் கோரிக்கையை நிறைவேற்றும் வரை நீ இந்த ஏச்சு பேச்சுக்களையும் கேட்கத்தான் வேண்டும். எங்கள் வீட்டு சட்டதிட்டங்களையும் கற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். ஒரு பயங்கரமான அமைதி பரவியது. அனுசியா முதன்முறையாக எந்த பயமும் இன்றி தன் குரலை சற்று உயர்த்தி சொன்னாள், அப்படியானால் இன்று நானும் ஒரு உண்மையை வெளிப்படையாக சொல்கிறேன் அத்தை. குறை என் அப்பா கொடுத்த பொருட்களில் இல்லை. குறை உங்கள் இதயங்களில் உள்ள மனித நேயத்திலும் இரக்கத்திலும் தான் இருக்கிறது. இதை கேட்டதும் மீனாட்சியின் முகம் கோபத்தால் கருத்தது. அவர் கார்த்திக் பக்கம் திரும்பி கத்தினார், கார்த்திக், உன் மரியாதையற்ற மனைவியை கண்டித்து வை. இல்லையென்றால் இன்றே இவளுக்கு பிறந்த வீட்டு வழியை காட்டு. கார்த்திக் சில நொடிகள் முற்றிலும் அமைதியாக நின்று கொண்டிருந்தான். அனுசியா அவனது கண்களில் தனக்கான ஒரு கடைசி நம்பிக்கை துளியை தேடிக் கொண்டிருந்தாள். கார்த்திக் குறைந்தபட்சம் இந்த முறையாவது தன் தாயிடம், அம்மா, அனுசியா என் மனைவி, அவளை இப்படி வீட்டை விட்டு வெளியேற்ற முடியாது என்று சொல்ல வேண்டும் என விரும்பினாள். ஆனால் கார்த்திக் எப்போதும் போல தன் பார்வையை கீழே தாழ்த்தி கொண்டான். அவன் மிகவும் பலவீனமான குரலில் அனுசியாவிடம் சொன்னான், அனுசியா, நீ சில நாட்களுக்கு உன் அப்பாவின் வீட்டிற்கு செல்வது நல்லது. இங்கே எல்லாரது கோபமும் தணிந்த பிறகு நாம் உட்கார்ந்து பேசலாம். அந்த மூடிய அறையின் காற்று முழுதும் ஒரே நொடியில் தீர்ந்துவிட்டது போல் அனுசியாவிற்கு தோன்றியது. அவளது தலை சுற்றியது. தன்னை சமாளித்து கொள்ள சுவரை பிடித்து கொண்டாள். அவள் கார்த்திக்கை பார்த்து மிகவும் கனமான உடைந்த குரலில் சொன்னாள், கார்த்திக், இன்று நீங்கள் என்னை சில நாட்களுக்கு மட்டும் அனுப்பி வைக்கவில்லை. இன்று இந்த வீட்டில் எனக்கு சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள யாருமே இல்லை என்பதை எனக்கு தெளிவாக உணர்த்திவிட்டீர்கள். மீனாட்சி ஒரே இழுப்பாக அவளது கையை பிடித்து சொன்னார், உன் இந்த சிறிய பையை எடுத்துக்கொண்டு வெளியே போ. நினைவில் வைத்துக்கொள், எங்கள் நிபந்தனைகள் நிறைவேறும் வரை இந்த வீட்டின் வாசற்படியில் மீண்டும் கால் வைக்காதே. அனுசியா தன் பையை எடுத்தாள். சில மாதங்களுக்கு முன்பு கணக்கற்ற கனவுகளுடன் வந்த அந்த அறையை ஒரு கடைசி முறை பார்த்தாள். கீதா பின்னால் இருந்து ஒரு கடைசி ஏளனத்தை செய்தாள். பாருங்களம்மா, 2 நாளில் முழங்காலிட்டு அழுது கொண்டே மீண்டும் வருவாள். அனுசியா வாசற்படியில் நின்றாள். அவள் திரும்பி பார்த்தாள். அவளது கண்களில் கண்ணீர் இருந்தது உண்மைதான். ஆனால் அந்த நேரத்தில் அவளது முகத்தில் ஒரு விசித்திரமான உறுதி இருந்தது. அவள் சொன்னாள், நான் நிச்சயமாக திரும்பி வருவேன் கீதா. ஆனால் அழுது கொண்டோ இயலாதவளாகவோ அல்ல. நான் அடுத்த முறை இந்த வாசற்படிக்கு வரும்போது என்னுடன் என் பொறுமை இருக்காது, என் நீதி இருக்கும். இதற்கு பிறகு அவள் அந்த இருண்ட இரவில் ஸ்ரீ நிவாசம் வாசற்படியை தாண்டி வெளியேறினாள். இரவு மணி சுமார் 2 இருக்கும். ராஜாராமின் வீட்டின் கதவு பலமாக தட்டப்பட்டது. சாரதா பதற்றத்துடன் கதவை திறந்ததும் எதிரே அனுசியா நின்று கொண்டிருந்தாள். அவளது தோற்றம் முற்றிலும் கலைந்து போய் முகம் வெளுத்து கண்கள் வீங்கியிருந்தன. சாரதாவின் கையில் இருந்த தண்ணீர் டம்ளர் கீழே விழுந்து உடைந்ததில் கதறினாள். ஐயோ பகவானே, அனுசியா மகளே, என்ன கோலம் இது? உனக்கு என்ன செய்தார்கள் அவர்கள்? அனுசியா தன் தாயை கட்டிப்பிடித்து கதறி அழுதாள். அவள் ஒரே ஒரு விஷயத்தை தான் திரும்ப திரும்ப சொன்னாள். அம்மா, நான் மிகவும் களைப்படைந்து விட்டேன்.
நான் உள்ளுக்குள் முற்றிலும் உடைந்து போய்விட்டேன். ராஜாராமம் உடனடியாக அறையிலிருந்து வெளியே வந்தார். தன் ஒரே மகளை இந்த நிலையில் பார்த்து அவருடைய கண்களிலிருந்தும் கண்ணீர் வழிந்தது. ஆனால் அவர் தன்னை சமாளித்து கொண்டு அனுசியாவை சோபாவில் அமர வைத்தார். அவர் சொன்னார், மகளே, முதலில் கொஞ்சம் தண்ணீர் குடி, அமைதியாயிரு. அனுசியா அழுது கொண்டே தன் தந்தையின் கையை பிடித்து சொன்னாள், அப்பா, தயவு செய்து என்னை மீண்டும் அந்த வீட்டிற்கு அனுப்பிவிடாதீர்கள். சாரதா அழுது கொண்டே சொன்னாள், உன்னை யார் மீண்டும் அனுப்புவது என்று சொல்கிறார்கள்? நாம் ஏழைகளாக இருக்கலாம் மகளே, ஆனால் என் மகளின் தொண்டையை நெரிப்பதற்காக உன்னை அங்கே அனுப்ப மாட்டோம். ராஜாராம் அனுசியாவின் அருகில் அமர்ந்து மிகவும் தீவிரமான ஆனால் பலமான தொனியில் கேட்டார், மகளே, என்னிடம் உண்மையை சொல். அவர்கள் உன்னிடம் தொடர்ந்து வரதட்சணை கேட்கிறார்களா? உன்னை உடல் அளவிலும் மனதளவிலும் சித்திரவதை செய்கிறார்களா? அனுசியா சில நொடிகள் முற்றிலும் அமைதியானாள். பிறகு அவள் தன் சிறிய பையின் ஜிப்பை திறந்து அதற்குள்ளிருந்து ஒரு சிறிய எலக்ட்ரானிக் வாய்ஸ் ரெக்கார்டரை எடுத்தாள். அவளது விரல்கள் இன்னமும் நடுங்கிக் கொண்டிருந்தன. அவள் தன் தந்தையை பார்த்து சொன்னாள், அப்பா, நான் பல நாட்களாக எல்லாவற்றையும் சகித்து கொள்ள வேண்டும் என்றுதான் நினைத்தேன். என் நல்ல நடத்தையும் என் மௌனமும் ஒரு நாள் அவர்களின் மனதை மாற்றும் என்று நினைத்தேன். ஆனால் அவர்கள் தினமும் உங்கள் நேர்மையின் மீது சேற்றை வாரி வீசத் தொடங்கிய போது என் மௌனம் அவர்களுக்கு இன்னும் அதிக ஊக்கத்தை தருகிறது என்பதை உணர்ந்தேன். அதனால்தான் சில நாட்களுக்கு முன்பு இந்த சிறிய ரெக்கார்டரை என்னிடம் வைத்து கொண்டேன். அனுசியா அந்த ரெக்கார்டரின் பட்டனை அழுத்தினாள். அறைக்குள் மீனாட்சியின் அந்த காரமான கொடூரமான குரல் ஒலிக்கத் தொடங்கியது. உன் தகப்பன் கடையை விற்று பணத்தை கொண்டு வராத வரை உனக்கு அமைதியான உணவு கிடைக்காது. பிறகு கீதாவின் குரல் வந்தது. இப்படிப்பட்ட ஏழை வீட்டு பெண்களுக்கு நாடகமாட மட்டும்தான் தெரியும். கடைசியில் கார்த்திக்கின் அந்த இயலாத மௌனமான சம்மத குரலும் கேட்டது. இதையெல்லாம் கேட்ட ராஜாராம் மற்றும் சாரதாவின் காலடியில் இருந்து நிலமே சரிந்தது. சாரதா தன் வாயில் கை வைத்து கதறி அழத் தொடங்கினார். ராஜாராமின் கண்களில் கண்ணீர் இருந்தது. ஆனால் இந்த முறை அந்த கண்ணீரில் ஒரு ஏழை தந்தையின் இயலாமை இருக்கவில்லை. மாறாக ஒரு மிகப்பெரிய முடிவு இருந்தது. அவர் அனுசியாவின் தலையில் கை வைத்து சொன்னார், அனுசியா, இன்று நீ ஒரு மகளின் உண்மையான கடமையை செய்துவிட்டாய். நீ உன் இந்த வயதான தந்தையின் தலை சமூகத்தில் குனிந்து போகாமல் காப்பாற்றிவிட்டாய். அனுசியா தன் கண்ணீரை துடைத்து கொண்டு மிகவும் உறுதியான குரலில் சொன்னாள், இல்லை அப்பா, இன்னும் விளையாட்டு முடியவில்லை. நான் இனி அந்த வீட்டிற்குள் ஒருபோதும் இயலாத மருமகளாக காலடி எடுத்து வைக்க மாட்டேன். இனி நான் நேரடியாக சட்டம் மற்றும் நீதியின் கதவிற்கே செல்வேன். அடுத்த நாள் காலையில் அனுசியா தன் பெற்றோருடன் நகரத்தின் புகழ்பெற்ற வழக்கறிஞர் விக்ரமின் அலுவலகத்திற்கு சென்றாள். வழக்கறிஞர் விக்ரம் தன் வேலையில் மிகவும் வல்லவர், நேர்மையானவர். அவர் அனுசியாவின் முழு கதையையும் மிகவும் கவனமாக கேட்டார். இதன் பிறகு அவர் அனுசியாவை பார்த்து கேட்டார், அனுசியா மகளே, நான் சட்டப்பூர்வ நடவடிக்கையை தொடங்குவதற்கு முன் உன்னிடம் ஒரே ஒரு கேள்வியை கேட்க விரும்புகிறேன். நீ இந்த முழு விஷயத்திலும் அவர்களிடம் பழிவாங்க விரும்புகிறாயா அல்லது உனக்கான நீதியை மட்டும் விரும்புகிறாயா? அனுசியா ஒரு நொடி கூட தாமதிக்காமல் மிகவும் தெளிவான வார்த்தைகளில் சொன்னாள், சார், எனக்கு பழிவாங்குதல் தேவையில்லை. பழிவாங்குதல் மனிதனுக்குள் இருக்கும் மனித நேயத்தையே அழித்துவிடும். எனக்கு நீதி மட்டுமே வேண்டும். இனிமேல் எந்த மாமியாரோ கணவனோ மற்றொரு அனுசியாவின் மௌனத்தை இப்படி தவறாக பயன்படுத்த துணியக்கூடாது. வழக்கறிஞர் விக்ரம் பெருமையுடன் தன் தலையை ஆட்டி சொன்னார், அப்படியானால் இனி எக்காரணத்தை கொண்டும் பின்வாங்காதே. உண்மையின் இந்த போராட்டத்தில் பல கஷ்டங்கள் வரும். மக்கள் பலவாறு பேசுவார்கள். ஆனால் நீ உறுதியாக இருக்க வேண்டும். அனுசியா வாய்ஸ் ரெக்கார்டரின் அனைத்து ஆடியோ ஃபைல்களையும் தன் கை கொப்பளங்களின் புகைப்படங்களையும் கார்த்திக் அனுப்பிய சில மெசேஜ்களையும் வழக்கறிஞரிடம் கொடுத்தாள். வழக்கறிஞர் ஒவ்வொரு ஆதாரத்தையும் பார்த்தபோது
அவருடைய முகம் மிகவும் தீவிரமானது. அவர் சொன்னார், இது வெறும் குடும்ப சண்டை அல்ல, இது தெளிவாக வரதட்சணை கொடுமை, மன ரீதியான மற்றும் உடல் ரீதியான சித்திரவதையின் தீவிரமான வழக்கு. நம்மிடம் வலுவான ஆதாரங்கள் உள்ளன. 3 நாட்களுக்கு பிறகு அந்த பகுதியின் ஒரு பெரிய சமுதாய கூடத்தில் இரு தரப்பினரின் சமூக கூட்டம் கூட்டப்பட்டது. அதில் அப்பகுதியின் சில மரியாதைக்குரிய பெரியவர்களும் இரு குடும்பத்தினரும் கலந்து கொண்டனர். மீனாட்சிக்கு முழு நம்பிக்கை இருந்தது. அனுசியா ஒரு சிறிய வீட்டு பெண். அவள் சமூகத்தின் முன்னால் அழுவாள், கெஞ்சுவாள், அவமானத்திற்கு பயந்து காலில் விழுந்து திரும்ப வர பிச்சை கேட்பாள் என்று. ஆனால் அனுசியா மண்டபத்திற்குள் நுழைந்தபோது அவளது நடையில் எந்த தயக்கமும் இருக்கவில்லை. அவளது மௌனத்தில் இந்த முறை ஒரு தனி பலம் தெரிந்தது. கூட்டத்தின் தலைவர், அனுபவமிக்க நடுநிலையான நபர், அனுசியாவை பார்த்து சொன்னார், மகளே, நீ ஏதாவது பேச வேண்டும் என்றால் எந்த பயமும் இன்றி பேசலாம். அனுசியா பேசுவதற்குள் மீனாட்சி உடனடியாக தன் இடத்திலிருந்து எழுந்து கத்தினார், பெரியவர்களே, முதலில் எங்கள் பேச்சை கேளுங்கள். நாங்கள் இந்த பெண்ணை எங்கள் வீட்டில் தலையில் வைத்து தாங்கினோம். ஆனால் இவள் மிகவும் அகங்காரமும் சோம்பேறித்தனமும் கொண்டவள். வீட்டின் சிறிய விஷயங்களுக்கெல்லாம் பிறந்த வீட்டிற்கு ஓடிப்போய் இப்போது சமூகத்தில் எங்கள் மரியாதையை ஏலம் விடுகிறாள். அனுசியா மிகவும் அமைதியான பார்வையால் மீனாட்சியை பார்த்து நாகரிகமாக சொன்னாள், அத்தை, சமூகத்தில் ஒருவரின் மரியாதை எப்போது ஏலம் போகிறது என்றால் ஒருவன் தனக்குள் இருக்கும் மனித நேயத்தை கொல்லும்போதுதான். தனக்கு நடந்த அநியாயத்திற்கு எதிராக குரல் கொடுப்பது அவமானம் அல்ல, அந்த அக்கிரமத்திற்கு எதிரான உண்மையான சாட்சி. இதற்கு பிறகு அனுசியா தன் பையிலிருந்து அதே வாய்ஸ் ரெக்கார்டரை எடுத்து கூட்டத்தின் முக்கிய மேஜையில் வைத்தாள். அதன் பட்டனை ஆன் செய்தாள். மண்டபத்தின் ஒலிபெருக்கியிலிருந்து மீனாட்சி, கீதா மற்றும் கார்த்திக்கின் அந்த உண்மையான கசப்பான குரல்கள் ஒலிக்கத் தொடங்கியதும் அங்கிருந்த ஒவ்வொரு நபரும் அதிர்ச்சி அடைந்தனர். மண்டபத்தில் ஒரு அமைதி நிலவியது. மூச்சுவிடும் சத்தம் கூட தெளிவாக கேட்கும் அளவுக்கு அமைதி. மீனாட்சியின் முகம் பயத்தில் வெளுத்து போனது. கீதா வெட்கத்தால் தன் தலையை முற்றிலும் குறிந்து கொண்டாள். கார்த்திக்கின் உதடுகள் வறண்டு போயின. கூட்டத்தின் தலைவர் மிகவும் கடுமையான தொனியில் கேட்டார், மீனாட்சி, இது உங்களின் குரல்தானா? மீனாட்சி திக்கித் திணறி சொன்னார், அது உண்மையில் கோபத்தில் மனிதன் சில சமயங்களில் என்னவெல்லாமோ பேசிவிடுவான். அதற்கு இது அர்த்தமில்லை. அனுசியா உடனடியாக நடுவில் குறுக்கிட்டு சொன்னாள், கோபம் என்பது ஒரு கணம் மட்டுமே அத்தை. ஆனால் தினமும் எனக்கு கொடுக்கப்பட்ட அந்த சித்திரவதை ஒரு திட்டமிட்ட சதி. சரியாக அதே நேரத்தில் சமுதாய கூடத்தின் முதன்மை வாசலில் இருந்து ஒரு பெண் காவல் அதிகாரி, இன்ஸ்பெக்டர் ரேவதி, சில காவலர்களுடன் உள்ளே நுழைந்தார். அவருடன் வழக்கறிஞர் விக்ரமும் இருந்தார். இன்ஸ்பெக்டர் ரேவதி தன் நேர்மைக்கும் கடுமையான போக்கிற்கும் பெயர் பெற்றவர். அவரை கண்டதும் மீனாட்சியின் கை கால்கள் நடுங்கத் தொடங்கின. அவர் பதற்றத்துடன் சொன்னார், போலீஸா? இங்கே போலீஸுக்கு என்ன வேலை? இது எங்கள் வீட்டின் உள்காரியம். வழக்கறிஞர் விக்ரம் முன்னால் வந்து சொன்னார், மீனாட்சி, இது இனி உங்கள் வீட்டின் உள்காரியம் மட்டுமல்ல, இது சட்டத்தின் வரம்பிற்குள் வந்துவிட்டது. இன்ஸ்பெக்டர் ரேவதி கம்பீரமான குரலில் சொன்னார், அனுசியாவின் சார்பில் ஸ்ரீ நிவாசம் வீட்டார் மீது வரதட்சணை கொடுமை மற்றும் குடும்ப வன்முறை சட்டத்தின் கீழ் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. எங்களிடம் இதற்கான வலுவான டிஜிட்டல் ஆதாரங்கள் உள்ளன. இதை கேட்டதும் மீனாட்சியின் தோரணை ஒரே அடியில் சரிந்தது. அவர் அனுசியாவின் அருகில் வந்து கெஞ்சும் தொனியில் சொன்னார், அனுசியா மருமகளே, விஷயத்தை ஏன் இவ்வளவு தூரம் கொண்டு போகிறாய்? வீட்டின் விஷயத்தை வீட்டிலேயே உட்கார்ந்து பேசி இருக்கலாமே. அனுசியா 2 அடி பின்வாங்கி சொன்னாள், நான் அந்த வீட்டின் மூடிய அறையில் தனியாக அழுது கொண்டிருந்த போது அத்தை, இந்த வலி உனக்கு வேலை செய்யும் முறையை கற்றுக் கொடுக்கும் என்று சொன்னீர்கள். அன்று இரவில் என்னை வீட்டை விட்டு வெளியேற்றிய போது மீண்டும் இந்த வாசற்படியில் கால் வைக்காதே என்று சொன்னீர்கள். இன்று நானும் சட்டத்தின் முன்னால் உங்களிடம் அதையே தான் சொல்கிறேன். இனி எதுவாக இருந்தாலும்
நீதிமன்றத்திலேயே பார்த்து கொள்ளலாம். மீனாட்சியின் கண்களில் இப்போது சிறைக்கு செல்லும் பயம் தெளிவாக தெரிந்தது. கார்த்திக் அனுசியாவின் முன்னால் வந்து கைகூப்ப முயன்று சொன்னான். அனுசியா, என்னை மன்னித்து விடு. சரியான நேரத்தில் சரியான முடிவை எடுக்காதது என் தவறுதான். நான் உன்னை மீண்டும் அழைத்து செல்ல தயாராக இருக்கிறேன். நான் எல்லாவற்றையும் சரி செய்து விடுகிறேன். அனுசியா கார்த்திக்கின் பக்கம் பார்த்தாள். அவளது கண்களில் இப்போது கார்த்திக் மீது எந்த வெறுப்பும் இருக்கவில்லை, பழைய அன்பும் இருக்கவில்லை. அங்கே வெறுமை மட்டுமே இருந்தது. அவள் சொன்னாள், கார்த்திக், உங்கள் அம்மா என் அப்பாவின் வறுமையை கேலி செய்த அன்றே உங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருந்தது. நீங்கள் அமைதியாக இருந்தீர்கள். கீதா என் காயம்பட்ட கைகளை பார்த்து நாடகம் என்று சொன்ன அன்றே உங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருந்தது. நீங்கள் பார்வையை திருப்பிக் கொண்டீர்கள். இன்று எந்த வாய்ப்பும் இல்லை. இன்று உங்கள் செயல்களுக்கான நீதிக்கான நேரம் மட்டுமே. வழக்கறிஞர் விக்ரம் தன் கையில் இருந்த சட்ட ஆவணத்தை திறந்து கூட்டத்தின் முன்னால் படித்தார். அனுசியாவின் சார்பில் நீதிமன்றத்தில் தெளிவான கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது. அவர் இனி இந்த பேராசை பிடித்த சித்திரவதை செய்யும் குடும்பத்துடன் எந்த விலையை கொடுத்தும் வாழ மாட்டார். வரதட்சணை என்ற பெயரில் வாங்கப்பட்ட பொருட்கள் ரொக்கம் அனைத்தும் திருப்பி தரப்பட வேண்டும். அதோடு அனுசியாவின் பாதுகாப்பு மற்றும் ஜீவனாம்சத்திற்கான முழு சட்டப்பூர்வ உரிமையும் வழங்கப்பட வேண்டும். இதுவரை அமைதியாக அமர்ந்திருந்த அருணாச்சலத்தின் கண்களில் இருந்து கண்ணீர் வழிந்தது. அவர் முதன்முறையாக அனைவரின் முன்னாலும் எழுந்து நின்று உடைந்த குரலில் சொன்னார், அனுசியா மருமகளே, இந்த முழு விஷயத்திலும் மீனாட்சிக்கும் கார்த்திக்கும் எவ்வளவு பங்கு இருக்கிறதோ அதைவிட பெரிய குற்றவாளி நான்தான். நான் எல்லாவற்றையும் என் கண்களால் பார்த்தேன். ஆனால் வீட்டின் அமைதி என்ற பெயரில் அமைதியாக இருந்தேன். என்னுடைய இந்த கோழைத்தனமான மௌனமே இன்று என் சிரித்து மகிழ்ந்த குடும்பத்தை இந்த நிலைக்கு கொண்டு வந்து நிறுத்தியுள்ளது. என்னை மன்னித்துவிடு மருமகளே. அனுசியாவின் கண்களும் கலங்கின. அவள் மாமனாரை பார்த்து சொன்னாள், மாமா, சமூகத்தில் தவறு செய்பவனை விட பெரிய குற்றவாளி தவறை சகித்து கொள்பவனும் அதை பார்த்தும் கண்ணை மூடிக்கொள்பவனும் தான். உங்களின் மௌனமே இன்று இந்த அழிவிற்கு மிகப்பெரிய காரணமாக அமைந்தது. இன்ஸ்பெக்டர் ரேவதி முன் நகர்ந்து மீனாட்சி, கார்த்திக் மற்றும் கீதாவை தங்கள் காவலில் எடுக்க உத்தரவிட்டார். காவலர்கள் அவர்களை அழைத்து சென்றபோது அந்த பகுதி மக்கள் அனைவரும் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தனர். மீனாட்சியின் போலி சமூக அகந்தை முற்றிலும் உடைந்து நொறுங்கியது. கார்த்திக் செல்லும்போது கடைசி முறையாக திரும்பி அனுசியாவிடம் கேட்டான், அனுசியா, நம் உறவின் ஒவ்வொரு நம்பிக்கையும் என்றென்றைக்குமாக முடிந்து விட்டதா? அனுசியா தன் புடவை தலைப்பை சரி செய்து தன் தந்தை ராஜாராமின் கையை இறுக்கமாக பிடித்து கொண்டு கார்த்திக்கிடம் சொன்னாள், கார்த்திக், எங்கே சுயமரியாதை பணத்தால் எடை போடப்படுகிறதோ அங்கே எந்த உறவும் வாழ முடியாது. நான் உங்களை மன்னித்து விட்டேன். ஆனால் என்னை மீண்டும் அந்த நரகத்தில் தள்ளும் தவறை ஒருபோதும் செய்ய மாட்டேன். கூட்டத்தில் இருந்த பெரியவர்கள் மற்றும் அங்கிருந்த ஒவ்வொருவரின் கண்களும் இந்த காட்சியை கண்டு கலங்கின. தலைவர் எழுந்து நின்று சொன்னார், இன்று இந்த பெண் நம் அனைவருக்கும் ஒன்று கற்றுக் கொடுத்திருக்கிறாள். பொறுமை என்றால் உங்களுக்கு நடக்கும் ஒவ்வொரு கொடுமையையும் அமைதியாக சகித்து கொள்வது அல்ல. பொறுமையின் உண்மையான அர்த்தம் சரியான நேரத்தில் சரியான வழியில் உண்மையின் பக்கம் நிற்பதே ஆகும். ராஜாராம் தன் மகளின் தலையில் கை வைத்து சொன்னார், அனுசியா, இன்று நீ என் மகள் மட்டுமல்ல, என்னுடைய மிகப்பெரிய பெருமை என்பதை நிரூபித்து விட்டாய். அந்த நாளுக்கு பிறகு அனுசியா ஒருபோதும் அந்த ஸ்ரீனிவாசம் வாசற்படிக்கு திரும்பி செல்லவில்லை. அவள் தன் பெற்றோர் வீட்டிற்கு வந்தாள். ஆனால் ஒரு பாரமாக அல்ல, ஒரு வெற்றியாளராக. அவள் தன் படிப்பை மீண்டும் தொடங்கினாள். சமூக பயத்தாலோ அவமானத்திற்கோ பயந்து குடும்ப வன்முறையை அமைதியாக சகித்து கொண்டிருக்கும் பெண்களுக்கு உதவுவதற்காக ஒரு சிறிய உதவி மையத்தையும் தொடங்கினாள். உனக்கு இவ்வளவு பெரிய போராட்டத்தை எதிர்கொள்ளும் தைரியம் எங்கிருந்து கிடைத்தது என்று யாராவது அவளிடம் கேட்டால் அவள் புன்னகைத்து ஒரே ஒரு விஷயத்தை மட்டுமே சொல்வாள், இதுதான் என் மௌனத்திற்கான உண்மையான பதில். இதுதான் அந்த இல்லத்தின் மிகப்பெரிய உண்மை. நண்பர்களே, இந்த கதை உங்களுக்கு எப்படி இருந்தது என்று கருத்து தெரிவிக்கவும். கதை பிடித்திருந்தால்
அதை விரும்பி உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். இது போன்ற புதிய சுவாரஸ்யமான கதைகளுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.